ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். வீட்லேயே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை கடுகு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் வந்து ஆஃப் குக் ஆகிட்ட உடனே புதினா நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினாவை போட்டுட்டு இன்னொரு பெரட்டி விட்டுடணும். இப்போ கொஞ்சம் குக் ஆகிட்ட உடனே சால்ட் தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இதில் ரைஸ் போடுவோம், ரைஸில் சால்ட் போட்டு தான் நம்ம வச்சுருப்போம், அதனால் கொஞ்சமாக போட்டுட்டா போதும். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி பவுட்ரு இருக்கு இல்லையா, வெறும் மிளகாத்தூள் வந்து ரெட் சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் அதிகம் தேவைன்றவங்க வந்து 1 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பரட்டி விட்டுடலாம். அந்த வெறும் மிளகாத்தூளோட குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, தனியாத்தூளோட கலந்தது, அது வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை எடுத்துகிட்டு, இங்கே வந்து நான் ஒரு ஆளுக்கு செய்கிறனால ஒரே ஒரு முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகிட்டோடனே ஓகேவா, அதாவது ஒரு 2 மினிட்ஸில் வந்து இந்த முட்டை என்னவாயிடும், நல்லா வெந்துடும். அதை வந்து ஆனியனோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆகிட்டோடனே என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கப்பில் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம், அந்த ரைஸை போட்டுட்டு ரைஸ் நல்லா உடச்சி விட்டுருங்க, ஆற வச்சுருக்கனால கொஞ்சம் கட்டியாக இருக்க ரைஸை உடச்சி விட்டுட்டு தென் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், தேவைன்னா நம்மளுக்கு ஆயில் கம்மியாக இருக்க ஃபீல் பண்ணுனா ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ ஒரு 1/2 ஸ்பூன் கூட போதும், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா, நெய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஆவி பறக்கிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போ வந்து குக் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா, ஃப்ரைட் ரைஸ் ரெடி.